இலக்கியா சைடுல கௌதம் வந்து இலக்கியா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம தான் பிசினஸ்ல நம்பர் 1. நம்மள அழிக்கிறதுக்கு யாராலயுமே முடியாது. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு எஸ்எஸ்கே ஜெயில்ல இருக்கான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த எம்எம்ஆர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கௌதம் என்டர்பிரைசஸ்ங்கிற கம்பெனிய வேற லெவலுக்கு கொண்டு போயிட போறேன் நானு அப்படின்னு கௌதம் சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனா இலக்கியாவுக்கு தோணுது, அப்படிலாம் நம்மள சாதாரணமா விட்டுற மாட்டாங்களே இந்த தாட்சாயினி. எஸ்எஸ்கே தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. தாட்சாயினி வெளிய தானே இருக்காங்க. ஏற்கனவே கௌதம் ஜெயில்ல இருக்கும்போது, நாம அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ வேலை பார்த்தாங்க. அதே மாரி இந்த முறை இப்போ தாட்சாயினி கையில கார்த்தியும், அஞ்சலி இருக்காங்க. அந்த 2 பேர வச்சுக்கிட்டு, இந்த தாட்சாயினி என்ன வேணாலும் பண்ணுவா. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கௌதம் வேற இந்த எம்எம்ஆர் கான்ட்ராக்ட்ல ரொம்பவுமே ஆசையா இருக்காரு. இத அவருக்கு எப்படியாவது முடிச்சு குடுத்துருங்க நாம அப்படின்னு இலக்கியா நினைக்கிறாங்க. ஆனா தாட்சாயினி என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிக்கும்போது, தாட்சாயினி பார்த்தா நேரா எஸ்எஸ்கேவ பார்க்க ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போய் எஸ்எஸ்கேட்ட, "எஸ்எஸ்கே, அந்த கௌதம் பார்த்தீங்களா? உங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு, அந்த எம்எம்ஆர் ப்ராஜெக்ட்ல இப்போ தீவிரமா இறங்கிட்டான். அந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் எடுத்து அவன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டானா, அதுக்கப்புறம் நாம அவன ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசினஸ்ல நீங்க எப்படி நம்பர் 1 இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அத அந்த கௌதம் முடிச்சுட்டு போயிடுவான். இப்போ என்ன பண்ணன்னு தெரியல" அப்படின்னு சொல்ல, எஸ்எஸ்கே பயங்கரமா கோவப்படுறாரு, கொந்தளிக்கிறாரு. "இல்ல தாட்சாயினி, நான் வெளிய வரலனாலும் பரவால்ல. அந்த கௌதமுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கக் கூடாது. அத அவன் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கவும் கூடாது" அப்படின்னு எஸ்எஸ்கே கத்துறாரு. தாட்சாயினி உடனே, "இருங்க எஸ்எஸ்கே, எனக்கு தெரியும். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு அவன் கதைய முடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் கரெக்ட்டா வருமான்னு நீங்க சொல்லுங்க." "என்ன தாட்சாயினி சொல்ற? நீ பிளான் பண்ணா என்னைக்கு கரெக்ட்டா இல்லாம இருந்திருக்கு? நீ பண்ற பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடியுமே. சொல்லு தாட்சாயினி, என்ன பிளான் பண்ணியிருக்க?" "இல்ல எஸ்எஸ்கே, எப்படியும் அந்த கௌதம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட சைன் பண்றதுக்கு வருவான். அதுவும் இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுமே நம்ப ஆள் சுரேஷ் இருக்கான்லங்க, அவன் தான் பண்ணுவான். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன், சுரேஷ சொல்லி அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ற பத்திரத்துல நாம எக்ஸ்ட்ராவா ஒரு சில பத்திரத்த வச்சு, அந்த பத்திரத்த கௌதம்ட்ட கையெழுத்து வாங்கிட்டோம்னா, அதுக்கப்புறமா கௌதம் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையுமே நாம கார்த்தி பேருக்கு மாத்திடலாம். கார்த்தி பேருக்கோ, அஞ்சலி பேருக்கோ, ஏன் நம்ம பேருக்கே மாத்திட்டா கூட கௌதம் அதுக்கப்புறம் பணக்காரன் கிடையாது. நம்பர் 1 பிசினஸ் மேனும் கிடையாது. கௌதம் என்டர்பிரைசஸ் கம்பெனி அந்த கௌதமுக்கே சொந்தமா இருக்காது. எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும் எஸ்எஸ்கே. அப்படி மட்டும் வந்துட்டா, அதுக்கப்புறம் நாம ஆசைப்பட்ட மாரி அந்த கௌதம நடுத்தெருவுல பிச்சை எடுக்க வைக்கலாம். என்ன சொல்றீங்க?" தாட்சாயினி சொன்ன உடனே எஸ்எஸ்கே பயங்கர சந்தோஷப்படுறாரு. "தாட்சாயினி, நான் தான் சொன்னேன்ல, பிளான் பண்றதுல உன்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு. நீ பண்ற பிளான் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளான் தாட்சாயினி. கண்டிப்பா இந்த பிளான நீ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா அந்த கௌதம், இலக்கியா 2 பேரும் நடுத்தெருவுக்கு வர்றது உறுதியாயிடும். நம்முடைய முதல் கோலே அந்த கௌதம், இலக்கியாவையும் சொத்தெல்லாம் புடுங்கிட்டு நடுத்தெருவுல ஒரு பிச்சைக்காரங்க மாரி அலைய விடணும். அப்படி அலைய விட்டா மட்டும் தான் அந்த கௌதம் அடங்குவான். அந்த கௌதம் எனக்கு பண்ண எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து அவன பழி வாங்காம விடக்கூடாது தாட்சாயினி" அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லுவாரு. தாட்சாயினியும், "சரி எஸ்எஸ்கே" அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா கார்த்திகிட்டயும் அஞ்சலிகிட்ட போயிட்டு இந்த பிளான சொல்லுவாங்க. சொன்ன உடனே அஞ்சலி பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. "தெரியுமா, எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களுக்கு சொத்த மீட்டு குடுத்துருவீங்கன்னு நல்லா தெரியும். கார்த்தி, என்ன சொல்றீங்க?" "கண்டிப்பா அஞ்சலி. ஆன்ட்டி, எனக்கு ஓகே தான் ஆன்ட்டி. நீங்க அப்படியே பண்ணுங்க. ஏன்னா, இந்த சொத்து ஒண்ணும் கௌதம் சம்பாரிச்ச சொத்து கிடையாது. இது எல்லாமே எங்க பரம்பரை சொத்து. எங்க பரம்பரைக்கும் இந்த கௌதமுக்கும் சம்மந்தமே இல்ல ஆன்ட்டி. அதனால எப்படியாச்சும் நீங்க சொத்த மட்டும் மீட்டு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அங்கிள எப்படி வெளிய கொண்டு வரதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்" அப்படின்னு கார்த்தியும் சொல்லிடுவான். அதுக்கப்புறமா தாட்சாயினி யோசிப்பாங்க. இத இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கௌதம் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கு, முதல்ல அவனோட சொத்துலாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா தாட்சாயினி போயிட்டு பைரவிய பார்ப்பாங்க. "பைரவி, எனக்கு உன் உதவி வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரவி உடனே, "சொல்லு தாட்சாயினி, என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த நேரத்துல தாட்சாயினி எல்லாத்தையும் சொல்றாங்க. "இது மாரி கௌதம் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் நான் மாத்தப் போறேன். அதனால கௌதம் பேர்ல என்ன சொத்து இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே நீ என்ட்ட சொல்லு. அப்பதான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணும்போது கௌதம்க்கே தெரியாம அவன்கிட்ட ஒரு 5, 6 வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி, அது மூலியமா அவன் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையுமே நான் கார்த்தி பேருக்கு மாத்தப் போறேன். ஏன்னா சொத்துக்கு அதிபதியே கார்த்தி தான். சொத்து எல்லாத்தையும் கௌதம் வச்சுக்கிட்டு கார்த்திய பிச்சைக்காரன் மாரி விட்டுருக்கிறது எனக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு இங்க தாட்சாயினி சொல்றாங்க. அத கேட்ட உடனே பைரவி, "உண்மைதான் தாட்சாயினி. ஏன்னா இந்த சொத்தெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா சொத்துலாம் அவன் பேருக்கு வந்த உடனே இலக்கியா பேச்ச கேட்டுட்டு என்னையவே வீட்ட விட்டு வெளிய துரத்திட்டான். அப்படி இருக்கும்போது அவன இதுக்கு மேல
சும்மா விடக்கூடாது. நானும் இத்தன நாள் அவன போனா போதுன்னு தான் விட்டு வச்சிருந்தேன். இனிமே எதுக்கு அவன விடணும்? நீ சொல்ற மாரி நீ செய்யி. நான் சொல்றேன். அவன் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கு? அவன் பேர்ல எத்தன கம்பெனி இருக்கு? அத என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீ போயிட்டு வெத்து பத்திரம் மட்டும் ரெடி பண்ணு. மீதிய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பைரவி சொல்றாங்க. தாட்சாயணிக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா கௌதமுக்கு எதிரியான கார்த்தி, அப்புறம் இலக்கியா, அப்புறம் கார்த்தி, அஞ்சலி, பைரவி 3 பேருமே நம்ம கூட இருக்காங்க. இந்த 3 பேரையும் வச்சு எப்படியாவது நாம இந்த ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்றது மட்டும் இல்லாம, கௌதம் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையுமே அவன் பேர விட்டு மாத்திடணும். மாத்தி அவன நடுத்தெருவுல பிச்சை எடுக்க வைக்கணும். அப்பதான் அவன் எனக்கு பண்ண அநியாயத்துக்கும், எஸ்எஸ்கே பண்ண துரோகத்துக்கும் ஒரு சரியான முடிவு கட்டுன மாரி இருக்கும் அப்படின்னு தாட்சாயினி பயங்கரமா பிளான் பண்றாங்க. சோ தாட்சாயினி பண்ற இந்த பிளான்ல எப்படி கௌதம சிக்க வைக்காம தப்பிக்க வைக்க போறாங்க நம்ம இலக்கியா. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ட எப்படி வெற்றிகரமா பண்ணி முடிக்க போறாங்க இலக்கியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.